ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பேசுறது கேக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? யாராவது ரிப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேக்குதுங்களா மேம்? சரி மேம், சரி, ஓகே ஓகே மேம், ஓகே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ மேம். அப்பப்போ ஏதாவது கேட்குறப்போ அது லைட்டாக கொஞ்சம் சேட்டில் ரிப்ளை மட்டும் பண்ணி விட்ருங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஓகே மேம், ஓகே. தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பேசிக் அக்கௌண்டன்சி ப்ரொசீஜர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ்ல இது வந்து செகண்ட் யூனிட்டா இருக்குது. பேசிக் அக்கௌண்டன்சி ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் அக்கௌண்டன்சி பிரின்சிபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் இதுல மெயினா கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, நேத்து நம்ம வந்து பார்த்தப்போ அக்கௌண்டிங்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ், பிசினஸுக்கு வந்து ஒரு காமனான லாங்குவேஜா இருக்குது. அதை வச்சு எல்லாருமே கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க? அந்த லாங்குவேஜுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த லாங்குவேஜ், அந்த அக்கௌண்டன்சின்ற லாங்குவேஜுக்கு வந்து அக்கௌண்டன்சின்ற லாங்குவேஜுக்கு வந்து இவங்க வந்து அக்கௌண்டன்சிக்கு வந்து லாங்குவேஜ் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா எப்படி லாங்குவேஜ் ஃபார்ம் பண்றாங்க? நம்ம நேற்று பார்த்தோம், எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு வச்சிருக்காங்க, ஏஎஸ்பின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க மூலியமா நமக்கு வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அக்கௌண்டிங் வந்து ஒரு லாங்குவேஜா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆனா இந்த லாங்குவேஜுக்கே பார்த்தோம்னு சொன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான். இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் இதுக்கே வந்து ஒரு பேஸா இருக்குது. இந்த பிரின்சிபிள்ஸை பேஸா வச்சுக்கிட்டு தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸே அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் சொல்றாங்க, அக்கௌண்டிங் ரூல்ஸ் சொல்றாங்க, கான்செப்ட் சொல்றாங்க, கன்வென்ஷன் சொல்றாங்க, அசம்ஷன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற பேர் வச்சிருக்காங்க இதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா மீனிங் எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அடாப்டட் பை அக்கௌண்டன்ஸ் ஒயில் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன், ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்றப்போ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸை பயன்படுத்தி தான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இந்த இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து நம்ம யூனிவர்சலா இதுதான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. யூனிவர்சலா இது யூஸ் பண்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் பேஸா இருக்குது. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு தான் நமக்கு ஒரு லாங்குவேஜே வருதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த லாங்குவேஜுக்கே பேஸா என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் தான் இருக்குது. இதை வந்து சயின்டிபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அக்கௌண்டிங் வந்து சயின்டிபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த சில புக்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரின்சிபிள்ஸ் இருக்கு. இப்போ செப்பரேட் என்டிட்டி,
கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், மணி மெஷர் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், அக்கௌண்டிங் பீரியடு, பீரியாடிக் மேட்சிங் ஃபார் காஸ்ட் கான்செப்ட், ரியலைசேஷன் கான்செப்ட், கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம், கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர், கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் தான் பிரின்சிபிள்ஸ் சொல்லி சொல்றாங்க. இது சில புக்ஸ்ல வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்னு வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லியும் ஒரு புக்ல கொடுத்துருக்காங்க. வேற புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, அட் த ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங்ல நம்ம இந்த மாதிரி செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும், ரிப்போர்ட் பண்ற ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது பெருசா எடுத்துக்க தேவையில்லை, நம்ம டேரக்டாவே வந்து பிரின்சிபிள்ஸுக்குள்ள போயிடலாம். இப்போ பிரின்சிபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, செப்பரேட் என்டிட்டி அப்படி இல்லைன்னு சொன்னா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி ஃபார்ம் பண்றப்போ அதை வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இவரை வந்து யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். இவருக்கு வந்து ஒரு கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தெரியும், மேனேஜ் பண்ணிக்க தெரியும், சேல்ஸ் பண்ணிக்க தெரியும், ஸ்டோர் பண்ணிக்க தெரியும், கேஸ் போட தெரியும். அவங்க இந்த கம்பெனி மேல நம்மளும் கேஸ் போட முடியும். ஸோ இது வந்து ஒரு தனி என்டிட்டி, இதுவாவே தனியா செயல்பட்டுக்க முடியும். யாரோட துணையும் இல்லாம இதுவாவே தனியா செயல்பட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தனி தனி என்டிட்டியா இருக்கிறதுனால, இப்ப நமக்கு எப்படி ஒரு பேன் நம்பர் இருக்குதோ அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கும் தனியா பேன் நம்பர், டேன் நம்பர், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும். எப்ப நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு தனியா பேன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஒரு தனி என்டிட்டியா இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன் ஒரு கம்பெனிக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பேன் கார்டு எல்லாமே கொடுத்து இது வந்து ஒரு தனி பர்சனாவே இருக்கும். ஆனா சோல் ப்ரொப்ரைட்டர் இருக்காங்க இல்லையா, சோல் ப்ரொப்ரைட்டர், அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா லீகல் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து நம்ம சோல் என்டிட்டியா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதை வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, செப்பரேட் என்டிட்டியா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கம்பெனி வந்து செப்பரேட் என்டிட்டி ஆயிடுச்சுல்ல, அப்போ என்ன பண்ணுங்க, இதோட அக்கௌண்ட்ஸை நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதோட அக்கௌண்ட்ஸை வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை வந்து நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்க தனியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் அவங்க செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பார்க்குறோம் இல்லையா, இப்போ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்னு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு கடை வச்சிருப்பாரு. அப்ப அந்த கடைக்கும் அவருக்கு வித்தியாசம் இருக்குமான்னு சொன்னா, லீகலா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவருக்கும் அந்த கடைக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா அவருக்கு அந்த கடைக்கு தனியா பேன் நம்பர் இருக்காது. அவரோட பேன் தான் அந்த கடையோட பேனும் கூட. அவருக்கு எவ்வளவு இன்கம், அந்த கடைக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அதுதான் அவரோட இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிப்பாங்க. லா படி லீகலா அதான் ப்ரொசீஜர். ஆனா இப்ப அக்கௌண்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எப்பவுமே ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் பண்றப்போ அதோட அக்கௌண்டிங்ஸை வந்து நீங்க தனியா வச்சுக்கணும். உங்களோட அக்கௌண்டிங் வந்து நீங்க தனியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஒரு பிசினஸ் நம்ம வந்து ஒரு 1 லேக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாருன்னு சொன்னா, அந்த 1 லேக் வந்து அவர் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டாரு. அந்த கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த கம்பெனி தான் அந்த 1 லேக்கை பாத்துக்க போதே தவிர, அந்த கம்பெனிகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து அவரோட பணமா இருக்காது, அவர் கடன் கொடுத்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா, இதுதான் செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா இது என்ன அசியூம் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனி வந்து பல வருஷத்துக்கு இன்னும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். திடுதுப்புன்னு இந்த கம்பெனியை மூடிக்கிட்டு போயிட மாட்டாங்க. இன்னும் நிறைய நாள் இது வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு ஒரு அசம்ஷன். அதுதான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்றதோடைய அசம்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த அசம்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு அசெட் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோம். நம்மகிட்ட வந்து ஒரு அசெட் இருக்குது. அசெட் என்ன இருக்கும், நம்ம வந்து ஒரு மெஷினரி வச்சிருக்கிறோம். நம்மள்ட்ட வந்து ஒரு மெஷினரி இருக்குது, இல்ல ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு மெஷினரியோ ஒரு பிளான்ட்டோ இருக்குதுன்னு வச்சுப்போம். இதோட லைஃப் டைம் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 10 வருஷத்துக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் போட்டு ஒரு வருஷமும் அந்த டெப்ரிசியேஷன் கழிச்சிட்டே வரும். டெப்ரிசியேஷன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதோட ஒரு வருஷத்துக்கும் அதோட வேல்யூ இவ்வளவு எக்ஸ்பென்ஸ்ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு வருஷமும் அந்த மெஷினரியோட வேல்யூல இருந்து அந்த அமௌண்ட்டை நம்ம கழிச்சிட்டே வருவோம். ஸோ இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம அந்த டெப்ரிசியேஷன்ற கான்செப்டுக்குள்ளே நம்மளால போக முடியுது. இல்ல இந்த இந்த கம்பெனியை வந்து இன்னையோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட போறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மார்க்கெட் வேல்யூவை போட்டு அன்னைக்கே அதை முடிச்சுட்டு போறதுக்குள்ள வழியை தான் பார்ப்பாங்க. ஸோ இது கோயிங் கன்சர்னா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டெப்ரிசியேஷன்ற கான்செப்ட் போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல அசெட் வேல்யூல ஃபோர்ஸ்ட் சேல் வேல்யூவோ இல்ல மார்க்கெட் வேல்யூவோ தான் அவங்க மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த கோயிங் கன்சர்னால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெப்ரிசியேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி கோயிங் கன்சர்ன்ற கான்செப்ட் இருக்கிறனால தான் லயபிலிட்டிஸ் வந்து அது வந்து எப்போ டியூ வருதோ நம்ம அன்னைக்கு கரெக்டாக அவங்க கட்டிடுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்ற அசம்ஷன் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்,
மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இப்போ நம்ம முன்னாடி நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போதே சொன்னோம், எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் நம்ம அது வந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம். மெஷரபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, அதை வந்து ஒரு மணியால நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான், மணியால மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ல நம்ம வந்து எடுத்துக்குவோம், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை நம்ம எடுத்துப்போம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியில ட்ரஸ்டட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு ப்ரொப்பரேட்டரோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம், அதாவது கம்பெனியோட ப்ரொமோட்டரோட ஹெல்த் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எடுத்துப்போமா அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ரா மெட்டீரியல்ஸ் இருக்குமா, அதுல வந்து ஒரு 600 கேஜி ரா மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அவங்ககிட்ட வந்து ஒரு 30 ட்ரக் இருக்குதுன்னு சொல்லி கூட வச்சுக்கலாம், 30 ட்ரக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா அக்கௌண்ட்ஸ்ல வந்து இதே வேல்யூல எழுத மாட்டோம், நம்ம என்ன எழுதுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி தான் எழுதுவோம். அப்போ 600 கேஜி ரா மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 600 கேஜி வந்து ஒர்த் வந்து 12,000 இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 12,000 ஒர்த் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிப்போம். பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா 50 லேக்ஸ் ஒர்த் பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த 50 லேக்ஸ் தான் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அதே மாதிரி ட்ரக்ஸுக்கும் அதே மாதிரி தான், ஒரு 1 crore இருக்குது இல்லை 50 லேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னா நம்ம அதுதான் மென்ஷன் பண்ணிப்போம் அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மணி தான் நமக்கு வந்து ஒரு காமனான டினாமினேட்டரா இதுல வந்து செயல்படுது. ஓகேங்களா. அப்புறமா இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பர்ச்சேஸ் பவர், ஒரு மணிக்கு வந்து நமக்கு பர்ச்சேஸ் பவர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதாவது இன்னைக்கு நம்ம கையில ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா இன்னொரு 10 நாள் கழிச்சோ இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சோ அந்த மணி வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இன்னைக்கு இருக்கிற 100 ரூபாய் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. இதை வந்து அக்கௌண்டன்சிக்குள்ள வந்து நம்மளால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து அக்கௌண்ட்ஸ்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பர்ச்சேஸ் பவர் ஆஃப், இப்போ என் கையில வந்து கேஷ் வந்து கம்பெனி வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அந்த 10,000 மதிப்பு வந்து ஒருவேளை குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன சொன்னா, காஸ்ட் கான்செப்ட். இப்போ நம்ம அசெட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனியோட அசெட்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா லேண்ட் இருக்கும், பில்டிங்ஸ், மிஷினரி, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாமே ஒரு கம்பெனியோட அசெட் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த அசெட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் காஸ்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மெஷினரி நம்ம வாங்குறோம், 20 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம அந்த ஒரு மெஷினரியை வாங்குறோம். அது போக அந்த மெஷினரிக்குடைய டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், இன்ஸ்டலேஷன் காஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அசெட்ல வந்து மெஷினரி போட்டு நம்ம அசெட்ல வந்து இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இந்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணதான் கடைசி வரைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் அந்த மார்க்கெட் வேல்யூ, மெஷினரியோட மார்க்கெட் வேல்யூ குறையுது அப்படின்றதுக்காண்டியோ, நாளைக்கு திடீர்னு இந்த மெஷினரியோட வேல்யூ கூடுது அப்படின்றதுக்காண்டியோ நம்ம வந்து அக்கௌண்டிங்ல வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. என்ன சேஞ்ச், நம்ம ஒரே சேஞ்ச் பண்றோம்னு சொன்னா சார்ஜிங் ஆஃப் டெப்ரிசியேஷன் வருது பாத்தீங்களா. அதாவது இப்போ இந்த மெஷினுடைய லைஃப் வந்து 10 வருஷத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷமும் அதோட லைஃப்ல இருந்து ஒரு சர்டன் பர்சன்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க கழிச்சிட்டே வருவாங்க இல்லையா. ஸோ அந்த சார்ஜஸ் மட்டும் ஒரு வருஷமும் அவங்க அசெட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்களே தவிர மற்றது எல்லாமே அந்த காஸ்ட் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி அந்த காஸ்ட்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதனால நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்னோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற அசெட், என் கேமராவோட விலை வந்து 4 லட்சம் 5 லட்சம் சொல்லி நான் பாட்டுக்கு போட்டுக்குவேன், நான் சொல்றதான விலை அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதனால தவிர்க்க முடியுது, இந்த காஸ்ட் கான்செப்ட் இருக்கிறதுனால நம்மளால தவிர்க்க முடியுது. ஆனா ஒரு டிராபேக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற கான்செப்ட் காஸ்ட்டை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த காஸ்ட் வந்து எப்பவுமே உண்மையான பொசிஷனை சொல்லாது. மார்க்கெட் வேல்யூல என்ன இருக்குதோ அதுதான் சரியான வேல்யூவா இருக்கும். ஆனா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து மார்க்கெட் வேல்யூவை என்னைக்குமே நமக்கு காட்ட போறது கிடையாது. மெஷினுடைய மார்க்கெட் வேல்யூவை ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் காட்ட போறது கிடையாது. ஸோ அது வந்து அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனியுடைய ஆக்சுவல் பொசிஷன் வந்து நமக்கு தெரியாம போறதுக்கு இதனால ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம நேற்று பார்த்தப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டோம் இல்லையா, அதுல இருந்தே பாத்தீங்கன்னு சொன்னா டியூயல் என்ட்ரி தான் வந்திருக்கும். ஒருத்தர் கம்பெனி தொடங்குறாருன்னு சொன்னா அதுல 2 டிரான்சாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் அக்கௌண்டிங்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சொல்லி ஒரு விஷயத்துக்கும் சரி ஒரு டெபிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கோமே. இப்போ குமார்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம், அவர் வந்து 5 லட்ச ரூபாய் போட்டு முதல் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றாரு, 50,000 ரூபாய்க்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிடுறாரு. 10 வரைக்கும் பேங்க்ல போய் ஒரு 3 லட்ச ரூபாய் லோன் எடுத்துடுறாரு.
அதுக்கப்புறம் கூட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2,50,000 ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கிக்கிறார். ஓகேங்களா? இப்போ இதோட என்ட்ரிஸ் எப்படி வருது? இப்போ இதை வந்து நான் என்ட்ரியா உங்களுக்கு காட்டல, லயபிலிட்டி அசெட்லேயே போட்டு நான் காட்டியிருக்கேன். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இங்க பாருங்க, அசெட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ 5,00,000 ரூபாய் போட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரா, அப்ப என்னாச்சு, கம்பெனிக்கு வந்து அசெட் சைட்ல ஒரு 5,00,000 ரூபாய் கிடைச்சிருச்சு கம்பெனிக்கு. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, அதே நேரத்துல அசெட் கம்பெனிக்கு வந்து ஒரு அசெட் வந்து ஒரு 5,00,000 ரூபாய் கிடைச்ச அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டி உண்டாயிருச்சு. 5,00,000 ரூபாய் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணுன்ற ஒரு லயபிலிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு என்ட்ரி, ரெண்டு டிரான்சாக்ஷன் இதுல நடந்துருச்சு. கேபிட்டலும் வந்துருச்சு, கேஷும் வந்துருச்சு. அடுத்து நீங்க பாருங்க, ஃபர்னிச்சர் வந்து 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்னிச்சர் 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா என்ன ஆகும், கம்பெனியோட கேஷ் குறையும், கம்பெனியோட கேஷ் வந்து கொஞ்சம் குறையும். அதுல இருந்து ஃபர்னிச்சர் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ ரெண்டு இதுலயும் ரெண்டு டிரான்சாக்ஷன், ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குது பாருங்க. ஃபர்னிச்சர் வாங்கினப்போ ஒரு கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குது, ஒரு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குது. ஸோ கேஷ்ல இருந்து ஃபர்னிச்சருக்கு கேஷ் போயிருக்குது. ஓகேங்களா? கேஷ்ல இருந்து ஃபர்னிச்சருக்கு பணம் போயிருக்குது. அடுத்து அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, என்ன பண்ணிருக்காங்க, 3,00,000 ரூபாய் பேங்க்ல இருந்து லோன் எடுத்துருக்காங்க இல்லைங்களா? பேங்க்ல இருந்து 3,00,000 ரூபாய் லோன் எடுக்கிறப்போ கேஷ், கம்பெனியோட அசெட் சைட்ல கேஷ் வந்து ஒரு 3,00,000 ரூபாய் கூடிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம், நமக்கு லயபிலிட்டி, நமக்கு பேங்க்ல திருப்பி லோனை கட்டணும். அப்போ லயபிலிட்டிலையும் 3,00,000 ரூபாய் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, 2,50,000 ரூபாய் கொடுத்து அவர் வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்போ என்ன ஆகும், கேஷ்ல இருந்து நம்ம 2,50,000 ரூபாய் எடுத்து கூட்ஸுக்கு வந்து 2,50,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இதுலயும் ரெண்டு அக்கௌண்ட் வந்திருக்கு பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்குது, கூட்ஸ் அக்கௌண்ட் வந்திருக்குது. ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் வந்துடும். அதே மாதிரி நம்ம பேங்க்ல லோன் வாங்குறவும் பாருங்க, பேங்க்ல இருந்து ஒரு டெபிட், கேஷ்ல ஒரு கிரெடிட். இப்போ நான் சொல்ற டெபிட்டையும் கிரெடிட்டையும் வச்சுக்காதீங்க, ஏன்னா அது வந்து டோட்டலா மாறி தான் வரும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ நம்ம இந்த இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னு சொன்னா லயபிலிட்டி சைடையும் பாருங்க, அசெட் சைடையும் பாருங்க, எப்பவுமே பாருங்க ரெண்டுமே வேல்யூ சேமாவே வருது பாருங்க. இங்கே 5 lakhs, இங்கே 5 lakhs, இங்கே 8 lakhs, இங்கே 8 lakhs, இங்கே 8 lakhs, இங்கே 8 lakhs. ஸோ லைபிலிட்டி சைடும் அசெட் சைடும் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் எப்பவுமே சேமா தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அசெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட்னா நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு நமக்கு அக்கௌண்டிங் இயர் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த அக்கௌண்டிங் இயர் வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பிசினஸ் நடத்துறப்போ பிசினஸ் வந்து இன்ஃபைனைட் ஆஃப் இயர்ஸ் வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கும்னு வச்சுக்கோம். இன்ஃபைனைட் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த பிசினஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் ஒரு பொசிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணி நம்ம பிசினஸ் வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது, நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் இன்னைக்கு எவ்வளவு இருக்குது, நம்ம அசெட் எப்படி இருக்குது, லயபிலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட இன்கம் வந்து எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு இடத்துல அதை நிப்பாட்டி பார்க்குறோம் இல்லையா, அந்த அந்த பீரியட் தான், அந்த பீரியட்ல நிப்பாட்டி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் அந்த அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பீரியட்ல நிப்பாட்டி நம்ம கம்பெனி வந்து எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் நமக்கு தெரியும்ல, 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும். ஸோ இதை வந்து அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பீரியாடிக் மேட்சிங் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ கான்செப்ட். பீரியாடிக் மேட்சிங் ஆஃப் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ கான்செப்ட், இதை வந்து மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மார்ச் 2025 வச்சுக்கோங்களேன், மார்ச் 2025 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்திருக்கும், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? இதுல வரைக்கும் நமக்கு ஒரு ரெவன்யூ வந்திருக்கும், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸும் வந்திருக்கும். அதே மாதிரி ஏப்ரல்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் 2000 ஏப்ரல் 2025 வச்சுக்கோங்க. சாரி, நான் இந்த பக்கம் எழுதிட்டு போறேனோ. ஓகே. இப்போ என்னன்னு சொன்னா மார்ச் மாசம் 2017, மார்ச் 2017 வரைக்கும் நம்மள்ட்ட வந்து ஒரு ரெவன்யூ இருக்குது, ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏப்ரல்லையும், ஏப்ரல் மந்த்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் 2017 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுலயும் நம்மள்ட்ட வந்து ஒரு ரெவன்யூ ஒன்று வரும், அதே மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸும் ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மார்ச் மாசத்துல இருக்கிற ரெவன்யூவையும் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்கிற எக்ஸ்பென்ஸையும் நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. இது ரெண்டும் வேற வேற. நீங்க எப்பவுமே மார்ச் 2017 சொன்னா மார்ச் 2017 உள்ள ரெவன்யூவையும் மார்ச் 2017 உள்ள எக்ஸ்பென்ஸையும் மட்டும்தான் நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கணும். வேற எதை நீங்க மேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா, நீங்க பாருங்களேன், இப்போ என்னன்னா, இப்போ மார்ச் 31 நம்ம சேலரி போடுறோம்னு வச்சுக்கோங்க. சேலரி வந்து நம்ம மார்ச்ல உள்ளதை வந்து நம்ம ஏப்ரல்ல தான் அவங்க சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் 31 சேலரி வந்து ஒரு 5,50,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டெபிட்ல தான் இருக்கும், மாசம் மாசம் கொடுத்துருப்பாங்க இல்லையா?
அப்போ கணக்குல வந்து டெபிட்ல வந்து -5,50,000 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மார்ச் மாசத்துல ஒரு 50,000 கொடுக்க வேண்டியிருக்குது, ஆனா இன்னும் கொடுக்கல. ஏப்ரல் மாசத்துல தான் அவங்க கொடுக்க போறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சேலரி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 சேலரி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 டெபிட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், நான் அடுத்த மாசம் பணத்தை கொடுத்துக்கிறேன், அது வரைக்கும் இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட்ல இந்த பணத்தை போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50,000 தூக்கி என்ன பண்றோம், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் சொல்லி ஒரு அக்கௌண்ட்ல நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஒதுக்கி வச்சுக்கிட்டு மார்ச் 31 முடியிறப்ப என்ன ஆகும், சேலரி அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த 6,00,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொண்டு போயிருவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட் கொண்டு போய் சேலரி அக்கௌண்ட்டை வந்து ஜீரோ ஆக்கிடுவாங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னா 6,00,000 சேலரி கொடுத்துறாங்க. மார்ச் மாசம் வரைக்கும் கரெக்டா சேலரி கொடுத்த மாதிரி நம்ம கணக்கு வந்துடும். மார்ச் மாசத்தோட ரெவன்யூவும் மார்ச் மாசத்தோட எக்ஸ்பென்ஸையும் தான் கரெக்டா அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னும் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏப்ரல் மாசம் வந்ததும் சேலரி அக்கௌண்ட் ஏற்கனவே அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்துச்சு பாத்தீங்களா, இப்போ சேலரி அக்கௌண்ட் வந்து ஜீரோல இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட்ல இருந்த 50,000 தூக்கி திருப்பி சேலரி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. கிரெடிட் கொடுத்துட்டு திருப்பி சேலரி அக்கௌண்ட் டெபிட் பண்ணி சேலரியா கொடுத்துருவாங்க. ஸோ ஸோ இந்த இந்த ப்ரொசீஜர் இது வந்து நம்ம வந்து பேங்க்ல நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து வைப்போம்ல, லைட்டிங் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா? இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, மார்ச் மாசத்துல வர்ற ரெவன்யூவையும் மார்ச் மாசத்துல வர்ற எக்ஸ்பென்ஸையும் தான் சேர்த்து நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இந்த ரிவர்சிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை வருது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம மேட்சிங் கான்செப்ட் பார்த்தது மாதிரியே ரியலைசேஷன் கான்செப்ட்னு சொல்லி ஒன்று வருது. இந்த ரியலைசேஷன் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெவன்யூவோ இல்ல இன்கமோ எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரெவன்யூ வந்து எப்போ ரியலைஸ் பண்ணதா எடுத்துக்கிறாங்க, ரெவன்யூ வந்து நமக்கு எப்போ வரும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கும். ரெவன்யூ அப்படின்றது வந்து எப்போ வருது அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்ஸை வந்து நம்ம சேல் பண்றோம், ஒரு கூட்ஸோ ஒரு சர்வீஸோ நம்ம சேல் பண்றோம் அப்படின்றப்போ வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, ரெவன்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெவன்யூல இருந்து அந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு உண்டான செலவுகளை நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆனா இப்ப இந்த ரெவன்யூவை வந்து எப்போ வந்து வந்துருச்சு, என் கையில ரெவன்யூ கிடைச்சிருச்சுன்னு நீங்க எப்போ முடிவு பண்ணலாம்? இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஒருவேளை முட்டாள்தனமான ஒரு கேள்வியா கூட தெரியும். ஏன்டா பணம் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா ரெவன்யூ வந்துருச்சு ரியலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இப்ப இந்த குமார்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து சன்கிளாசஸ் விற்கிறாரு. ஒரு 50,000 ரவின்றவருக்கு வந்து 50,000 கடன்ல வந்து வித்துறாருன்னு வச்சுக்கோங்க. கடன்ல வந்து வித்துறாரு. இப்பதான் பிரச்சனை வருது. இப்ப கடன்ல விற்கிறப்ப இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி கடன்ல வந்து சன்கிளாசஸ் வந்து வித்துறாரு. இந்த ரவியும் நல்ல மனுஷன் 50,000 வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அவர் வந்து திருப்பியும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போ இப்போ ரெவன்யூ வந்து நம்ம எந்த டைம்ல ரியலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, என்னைக்கு நம்ம கடன்ல அந்த சேல்ஸை பண்ணோமோ அன்னைக்கே வந்து நம்மளோட ரெவன்யூ வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த பிரின்சிபல். என்னைக்கு அந்த சேல்ஸ் நடந்து டெலிவரி முடிஞ்சிச்சோ, கூட்ஸ் டெலிவரி பண்ணிட்டோமோ அன்னைக்கே நம்ம வந்து நம்மளுடைய ரெவன்யூவை வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி இன்கம்க்கும் சொல்றாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி இன்கம் வரும் பாத்தீங்களா? இப்ப ரெவன்யூன்றது வந்து ஒரு கம்பெனில மெயினா அவங்க எந்த பொருளை விற்கிறாங்களோ அதுல அதுல கிடைக்கிற ப்ராஃபிட், அதுல கிடைக்கிற சேல்ஸ்ல இருந்து வரதான் நம்ம ரெவன்யூ சொல்றோம். இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த இன்கம் வந்து நம்ம எப்ப ரியலைஸ் பண்ணதா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இப்ப ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஏப்ரல் மாசம் 2017 நமக்கு ரெண்ட் வரும், வருமானம் வந்து நமக்கு வரும். எப்போ உள்ளது? மார்ச் 2017. மார்ச் 2017 உள்ள ரெண்ட், மார்ச் 17 2017 உள்ள ரெண்ட் வந்து நமக்கு ஏப்ரல் 2017 வரும். அப்படி வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம எதுக்கு கன்சிடர் பண்ணிக்கணும்? மார்ச் 2017க்குள்ள இன்கம்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரியலைசேஷன் கான்செப்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா ஒரு ரெண்டு டெபிட்டுங்கிறோம். இப்போ ரெண்ட் ரிசீவபிள்னு ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு டம்மி அக்கௌண்ட்டை வச்சு அதுல இருந்து ரெண்ட் ரெவன்யூக்கு நம்ம மாத்தி விட்டுட்டு திருப்பி ஏப்ரல் மாசம் வந்ததுக்கப்புறம் கேஷை வாங்கி அந்த ரெண்ட் ரிசீவபிளை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன எக்ஸப்ஷன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹையர் பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க மொத்தமா அன்னைக்கே ரெவன்யூ வந்து ரியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் வருது பாத்தீங்களா, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்பப்போ அந்த ரெவன்யூ வந்து ரியலைஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஒரு ரெவன்யூவும் நம்ம கைக்கு எப்பப்போ வருதோ அப்ப அந்த ரெவன்யூ வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல 2-3 வருஷத்துக்கு நடக்கும். அப்ப நம்ம மொத்தமா வெயிட் பண்ண முடியாது, இல்ல மொத்தமா வாங்க முடியாதுன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் அதுல முடியுதுன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வந்து நம்ம ரெவன்யூவை வாங்கிக்கலாம். அதுவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸப்ஷன்ஸா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து
கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்றாங்க. இந்த கன்சர்வேட்டிசம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா எங்கடா லாஸ் வரும், எங்கடா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியே இந்த அக்கௌண்டன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் கன்சர்வேட்டிசம். எங்கடா பிரச்சனை வரப்போகுது, எப்படா நமக்கு நஷ்டம் வரும், அப்படி எப்படிலாம் நஷ்டம், எப்படியெல்லாம் அந்த நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த கன்சர்வேட்டிசம்ல சொல்றாங்க. இது வந்து இந்த பாலிசி வந்து பிளேயிங் சேஃப் அப்படின்ற பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்ப லாசஸ் வரும் அப்படின்றத அவங்க மெயினா பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல அவங்க முக்கியமா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்பவுமே ஓவர் ஸ்டேட் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஓவர் ஸ்டேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படியெல்லாம் பண்ணி அதை கட்டுப்படுத்துறாங்கன்னா பாருங்களேன். இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இப்போ ஒரு இன்வென்ட்ரி இருக்குதுன்னு சொன்னா, அதுல இருக்கிற ஸ்டாக் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஹிஸ்டாரிக்கல் இந்த காஸ்ட் கான்செப்ட் படி அந்த கூட்ஸுக்கு என்ன காஸ்ட் வருதோ அதுல தான் நம்ம மெஷர் பண்ணி அப்படியே வச்சிருப்போம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சப்போஸ் அந்த நான் காஸ்ட் மெஷர் பண்ணி நான் வச்சிருக்கேன், அதை நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன், இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள கூட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. இப்போ இப்போ 10,000 ரூபாய், இப்போ 10,000 ரூபாய் மதிப்புள்ள கூட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆனா மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து 8,000 ரூபாய் தான் வருது. இப்போ மார்க்கெட் வேல்யூ படி பார்த்துக்கணும்னு சொன்னா வெறுமனே நமக்கு 8,000 ரூபாய் தான் வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அக்கௌண்டன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மார்க்கெட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்க்கெட் வேல்யூ தான் அவங்க வந்து போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இங்க இருக்கு பாத்தீங்களா, அவங்க வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து 10,000 ரூபாய்க்கு அவங்க ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த இயர் ரெண்டு முடிக்கிறப்ப அவங்க மார்க்கெட் வேல்யூ பார்த்தா அவங்களுக்கு 8,000 ரூபாய் தான் இருக்கிறதா தெரியுது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் நினைச்சா அதை வந்து 10,000னே சொல்லி அவங்க வந்து போட்டுடலாம். 10,000 என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து போட்டுடலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா 8,000 தான் சொல்லி போடுறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் பொசிஷன் தெரியும். ஆனா காஸ்ட் கான்செப்ட் படி நம்ம இதை செய்யக்கூடாது. காஸ்ட் கான்செப்ட் படி நம்ம இதை செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு எக்ஸப்ஷனல் இது வரும்போது நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணி நம்ம இந்த மார்க்கெட் வேல்யூ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இதனால வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து ஓவர் ஸ்டேட் பண்ண மாட்டோம். சப்போஸ் நம்ம ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஓவரா காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டிவிடெண்ட் கூட நமக்கு ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டி வரும். இப்போ டிவிடெண்ட் வந்து தேவையில்லாம நம்ம வேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி நம்ம பேங்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், நம்ம டெப்ட்ஸ்ல இப்போ சில கடன் வந்து ஷுவர்ஷாரா நமக்கு தெரிஞ்சிடும், இது வரவே வராதுன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணிடுவோம், நம்ம ப்ராஃபிட்ல இருந்து அதை தனியாக எடுத்து வச்சிரும். ஸோ தட் நம்ம ப்ராஃபிட் வந்து பயங்கர பெரிய ப்ராஃபிட்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம வந்து நம்ம பேங்க் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்ம மனசுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும். இதுதான் வந்து கன்சர்வேட்டிசம் தியரியில கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். இந்த கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஷேர் ஹோல்டரோ இல்ல ஒரு இன்வெஸ்டரோ நம்ம கம்பெனில வந்து ஒரு முதலீடு பண்ணணும், இல்லைன்னு சொன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே ஃபேரா நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க வந்து கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர்ல அவங்க சொல்றாங்க. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம டெசிஷன் மேக்கிங்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா தெளிவா கொடுத்துருங்க, எதையுமே மறைச்சிடாதீங்க அப்படின்றதான் இந்த ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்ற அவங்க கான்செப்ட்ல சொல்லி சொல்றாங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி நமக்கு நிறைய ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஃபார்மெட், பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள ஃபார்மெட், அதுக்கப்புறமா அப்பெண்டிங் நோட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கொடுத்துறாங்க. அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே கேட்டுறாங்க. நம்ம எங்கேயுமே எதுவுமே வந்து கொடுக்காம தப்பிக்க முடியாது. எல்லா கேள்விகளும் வரிசையா இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னாலே மேக்ஸிமம் நம்மளால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க எல்லா கொஸ்டின்ஸுமே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு ஃபுல் டிஸ்க்ளோஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இந்த அப்பெண்டிங் நோட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, பொட்டன்ஷியல் லைபிலிட்டி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல வரப்போகுது, நமக்கு அது அன்சர்டனா இருக்குது, நமக்கு கண்டிப்பா தெரியல. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு லா சூட் இருக்குது, ஒரு 1 மில்லியனுக்கான ஒரு லா சூட் வந்து இருக்குது. ஒருவேளை அந்த அந்த கேஸ்ல வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயத்துல வந்து இதை வந்து நம்ம எங்கேயுமே லைபிலிட்டிலயோ இல்ல எதுலையுமே நம்ம அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண போறது இல்ல. அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம மென்ஷன் பண்ண போறது இல்ல. அப்படின்ற பட்சத்துல இந்த அப்பெண்டிங் நோட்ஸ்ல நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம், நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்க்ளோஷர்ல கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து கிளியர் கட்டா புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு வருஷமும் சேம் மெத்தடே கரெக்டா ஒரு ஒரு பீரியடுக்கும்
அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க அப்படின்றது அவங்க வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சியில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாக் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்டாக்கை வந்து காஸ்ட் ப்ரைஸ்லையோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸ்லையோ எது கம்மியாக இருக்குதோ அதில் நீங்கள் இயர் ஆன் இயர் வந்து நீங்கள் போட்டுட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் அதையே ஃபாலோ பண்ணிக்கணும். திடீர்னு போய் அந்த விஷயத்தை நம்ம மாற்றக்கூடாது. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஃபிக்ஸட் அசெட்ல டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறோம். டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிப்ரிசியேஷன் வந்து சார்ஜ் பண்ணிட்டே வரோம் அப்படின்னு சொன்னா திடீர்னு அடுத்த இயர்ல போய் வேற ஒரு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வருஷம் போய் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது புதுசா வந்து ஒரு அக்கௌண்டிங் டெக்னிக் வருது, புதுசா வந்து உள்ள வந்து ஒரு அக்கௌண்டிங் டெக்னிக் வருது அப்படின்றப்போ நீங்க அந்த அக்கௌண்டிங் டெக்னிக்கை பயன்படுத்திக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. அதுக்காண்டி நீங்க பழைய மெத்தட்ல இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா என்னன்னு சொன்னா கன்வென்ஷன் மெட்டீரியாலிட்டி, கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டின்னு ஒன்று சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சில விஷயங்கள் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கும், சில விஷயங்கள் வந்து இன்சிக்னிஃபிகண்டா இருக்கும். அந்த இன்சிக்னிஃபிகண்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தூக்கிட்டு வந்து அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல திருப்பி இந்த எது சிக்னிஃபிகண்ட் எது இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு குழப்பம் வரும் இல்லையா. எனக்கு வந்து ஒரு சில விஷயம் சிக்னிஃபிகண்டா இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது வந்து இன்சிக்னிஃபிகண்டா இருக்கும். அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு 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 ஷேர் ஹோல்டரோ ஒரு இன்வெஸ்டரோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த விஷயம் பயன்படும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான், அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் விஷயம் தான், அது ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட் தான், அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல இந்த மெட்டீரியாலிட்டியில அவங்க எக்ஸாம்பிள்னு சொன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேப்பர் ஸ்டாப்லர் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் ஸ்டாப்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதோட ரூபாய் வந்து 30 ரூபா இருக்கும். ஓகேங்களா. வழக்கமா நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா. இந்த எக்ஸ்பென்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் நம்ம வச்சிருப்போம், ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த ஸ்டேஷனரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து அந்த 1 இயரோட முடிஞ்சிடும், அந்த 1 இயர் பீரியடோட முடிஞ்சிடும், அதை அவங்க கழிச்சிருவாங்க. ஆனா சப்போஸ் அந்த 1 இயர் தாண்டியுமே சில ஸ்டேஷனரி ஒரு பென்சில், ஒரு 10 பென்சில் இருக்கும், ஒரு 10 ரப்பர் கிடக்கும், இல்லை ஒரு 10 ஸ்டாப்லர் உள்ள கிடக்கும். அப்போ உடனே ஒரு வருஷத்தை தாண்டியும் இந்த பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாப்லரோ இல்ல 10 பென்சிலோ உள்ள கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மடமடன்னு போய் இந்த பென்சிலை தூக்கி அடுத்த வருஷத்துல நம்ம அசட் சைட்ல போட்டு, அசட் சைட்ல பென்சிலும் இருக்குது, ஸ்டாப்லர் இருக்குது, ரப்பர் ஒரு 10 ரப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இதோட லைஃப் டைம் ஒரு 3 வருஷம் இருக்குது, அந்த 3 வருஷத்துக்கு நான் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி நீங்க கழிக்காதீங்க அப்படின்றதுதான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி தியரியில அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.